வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞானசித்த திருவடியில் நாம கும்பகோணம் மௌனசாமிகளை பற்றி பார்க்க போகிறோம். கும்பகோணம் மௌனசாமிகள் ஒரு புகழ்பெற்ற ஞானி. சித்தருக்கெல்லாம் சித்தர்னு சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஞானி. அவங்களோட ஜீவசமாதி கும்பகோணத்தில் மௌனசாமி மடம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இவங்களோட ஜீவசமாதி பேராலே அந்த தெரு அழைக்கப்படுது. மௌனசாமி தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி பெரிய ஆர்ச் வச்சுருப்பாங்க. அவங்க ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு பக்கத்துலையும் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிலையும் அவங்களோட ஜீவசமாதி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கும்பகோணம் கோவில் நகரம் ஏகப்பட்ட கோவிலுக்கு வந்து புகழ் பெற்றது. அதே மாதிரி ஜீவசமாதிகளுக்கும் சித்தர்களுக்கும் புகழ் பெற்றது. பார்த்திங்கன்னா கோவிந்தாபுரத்தில் கோடிமுறை ராமநாம உச்சரித்த போதேந்திர சரஸ்வதி சாமிகள் அவங்களோட ஜீவசமாதி இருக்குது. அவங்க கோடிமுறை ராமநாம உச்சரித்தவங்க. அவங்க காஞ்சி மடத்தோட பழைய பீடாதிபதி அவங்க. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அங்கே பெரிய கோசாலை இருக்குது. அப்புறம் மருதாநல்லூர் சாமிகளோட ஜீவசமாதி இருக்குது கும்பகோணத்தில். அப்புறம் கும்பகோணம் திருவிசிநல்லூரில் ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயர்வாள் அவங்களோட ஜீவசமாதி இவங்கெல்லாம் பெருங்கொண்ட ஞானிகள். இவங்கெல்லாம் அவங்க வரிசையில் கும்பகோணம் மௌனசாமியும் மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தியிருக்காரு. கும்பகோணத்தில் 1875 வாக்கில் ஒரு 25 இளைஞராக அந்த ஊருக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க வரும்போது யார்ட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசினதில் மௌனமாக இருந்திருக்காங்க. அவங்க எப்போயுமே வந்து ஆழ்நிலை தியானத்தில் எப்போயுமே தன்னிலைக்குள்ளே இருந்தனால அவங்க கண் பார்வை வந்து உள்முகமாக இருக்கும். பார்க்க வந்து கண் பார்வை வந்து ஒரு அரை பார்வை மாதிரியே இருக்கும். எப்போயுமே அகமுகமாகவே இருப்பாங்க. யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. அவங்களோட தவ நிலையை வந்து மனிதர்கள் உணர்ந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். ஆனால் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் தென்னகம் வந்தப்ப அவரை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. அவரை சந்தித்து பேசியிருக்காரு. ஏன்னா ஞானிகளுக்கு தான் ஞானியை பற்றி தெரியும். சந்தித்து பேசியிருக்காங்க. அதே மாதிரி அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து அவரை சந்திச்சிருக்காங்க. அதே மாதிரி காஞ்சி மகா பெரியவர் மிகப்பெரிய மகான். அவங்க வந்து காஞ்சிபுரத்துலேருந்து கும்பகோணம் வந்தப்போ மனோசாமிகளை சந்தித்து பேசியிருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசினாங்கன்னு தெரியும் உலக நன்மைக்காக. ஏன்னா 2 ஞானிகள் சந்திக்கும் போது எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன்னா அவங்கள 3 ஞானிகள் சந்திச்சிருக்காங்க வந்து விவேகானந்தர், காஞ்சி மகா பெரியவர், இன்னும் மற்ற ஞானிகள்லாம் அவரை சந்திச்சதாக சொல்கிறாங்க. அவர் பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்களாம் அவர்கிட்ட வந்து அடிக்கடி சந்தித்து பேசுவாங்களாம். அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கேள்விப்பட்டு வெள்ளைக்காரங்க வந்து பார்த்துருக்காங்க. அந்த காலத்தில் அவங்கள பார்க்கறதுக்கு வண்டி கட்டிட்டு போவாங்களாம். அடிக்கடி எப்போயுமே அவங்கள பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் போய்கிட்டே இருக்குமா அவர் அந்தளவுக்கு நிறைய அற்புதங்களும் அதிசயங்களை வந்து நிகழ்த்தியிருக்காரு. இவர் வந்து ஜீவசமாதிக்குள்ளே 3 ஜீவசமாதி இருக்குது. இவரோட சிஷ்யர்கள் அருணாச்சல சாமிகள், ஆறுமுக சாமிகள், காமாட்சி அம்மையார் அப்படிங்கிறோட ஜீவசமாதி இவங்க ஜீவசமாதிக்குள்ளே இருக்குது. நிறைய அற்புத நிகழ்த்தின மௌனசாமிகள் 1899 வருஷம் சித்திரை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் வந்து ஜீவசமாதியாக இருக்காங்க. ரொம்ப வெகு விமர்சையாக அவங்க ஜீவசமாதி நடந்திருக்கு. ஏன்னா நிறைய பக்தர்களை கொண்டவங்க. இங்கே திண்டுக்கல் சமாதி அந்த முச்சு காமாட்சி சாமி, கல்லியடி பிரம்ம சபாபதி சாமி, இன்னும் நிறைய மகான்களுக்கு வந்து இவங்க வந்து குருவாக இருந்திருக்காங்க. அதனால் யாராவது கும்பகோணம் போனீங்கன்னா நீங்கள் கோயிலை தரிசனம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மௌனசாமி மடத்தையும் தரிசனம் பண்ணுங்கள். அவரோட ஆசீர்வாதம் வாங்க. வாழ்க வளமுடன்.